தேவி ரட்சிக்கப்பட்டாளே ஆனால் ராகவனுக்கு மங்களம் உண்டாயிடும், சுக்ரீவாதிகளுக்கு மங்களம் உண்டாயிடும், லட்சுமண பரதாதிகளுக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாயிடும், ஜகத்துக்கெல்லாம் மங்களம் உண்டாயிடும். தேவியோ சுருக்கிட்டுக்க ஆரம்பிச்சுட்டாளிப்போ. இந்த சந்தர்ப்பத்திலே தேவியும் ரட்சிச்சு, அயோத்தியும் ரட்சிச்சு, கிஷ்கிந்தையும் ரட்சிச்சு, லோகம் முழுக்க ரட்சிக்கணும். இதுக்கு ஏது மார்க்கம்னு பார்த்தாள் ஹனுமார். வேற எந்த தந்திரம் பண்ணினாலும் இது நடவராது. ஒரே ஒரு மார்க்கம் தான். என்ன மார்க்கம் தெரியுமா? என் குலதெய்வமான ஸ்ரீ ராகவனுடைய புண்ணிய சரித்திரம் ராமாயணம் தான் கதி என்று சிம்சுவா விருட்சத்தினுடைய நுனிக்கலையிலிருந்து ஆனந்த ஜலத்தை பெருக விட்டு சிரசுல அஞ்சலி பண்ணிட்டு ராமச்சரித்திரத்தை அவர் கொட்ட ஆரம்பிச்சுட்டார். உருவத்தை காட்டாமே. ஆசீதரதோ ராஜா ரத குஞ்சரவாதிமானே புண்ணியசீலோ மகாகீர்த்தி ருஜுராசீன் மகாயசாகா ராஜர்ஷீணாம் குணஸ்ரேஷ்டா தபசா ச ऋषिभिः समः चक्रवर्ती कुले जातः पुरन्दर समो बले अहिंसारतिरक्षुद्रः गृणी सत्यपराक्रमः मुख्यश्चेक्ष्वाकुवंशस्य लक्ष्मीवाल्लक्ष्मीवर्धनः महर्तिव्यञ्जनैर्युक्तः ऋतुश्रीः पार्थिवर्षः पृथिव्यां चतुरन्तायां विश्रुतः सुखदः सुखी तस्य पुत्र प्रियो ज्येष्ठः आरादिपरिपालनः रामो नाम विशेषज्ञः श्रेष्ठा सर्वधनुष्मताम् रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य च रक्षिता रक्षिता स्वस्तिवलोकस्य धर्मस्य च परं तपः. ராமச்சரித்திரம் தான் கதி என்று தீர்மானம் பண்ணி தேவியை உயிர்ப்பிச்சு உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது ராமாயணம் தான். ஹனுமார் ராத்திரி காலத்துல சிம்சுவா விருட்சத்தினுடைய நுனிக்கலையில சிரஸ்ல கை ஊப்பி ஆனந்த ஜலத்தை பெருக விட்டு மலம் உருகி மயிர்கூச்சலிட்டு அயோத்தி என்ற நகரம் சரையு தீரத்துல விவிஷ்டமான பட்டணம் தசரதன் என்ற ராஜா ருஜு புத்தி சத்தியசந்தன் புண்ணிய புருஷன் சதுரங்க சைன்யம் அப்ரமேயன் மகாத்மா அந்த பிரபு அஸ்வமேதாதி மகாயாகம் பண்ணி சர்வேஸ்வரனை ராமனை புத்திரனாக அடைஞ்சாள். அந்த பிரபு பிதர்வாக்கியத்துக்காக பக்தனான லட்சுமணனுடன் பதிவிரதையான சீதையுடன் வனத்துக்கு வந்தாள். வந்த இடத்துல துஷ்டாளான கராதிகளை நிக்கிரகம் பண்ணினாள். அந்த கோபத்தினால ராவணன் வாரிச்ச சகாயத்தால் தேவியை அபகரிச்சான். தேவியை தேடிக்கிண்டு பிரபு வரும்பொழுது தீனனான சுக்ரீவனை கண்டாள். வாலியினால வஞ்சிக்கப்பட்ட சுக்ரீவனை சுவாமி சக்கியம் பண்ணி கொண்டு வாலி வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாள். சுக்ரீவனால கிரேஷித்தாளான கோடி கோடி வானரங்கள் திக்கு விதிக்கில் தேவியை தேடுகிறது. அதில் ஒருவனான அஞ்சனா பாக்கியமான வாயுபுத்திரனான ஆஞ்சநேயனான நான் கண்டேன் தேவியை வந்துடுத்து மங்களம் நாளாம். தேவிக்கு மங்களம் வந்துடுத்து உடனே பார்த்தாள். தேவி என்ன பண்ணினான் நாள் சாதிர்யகூர்த்வஞ்ச ததப்யதஸ்தாதி நிரீட்சமானாதமசிந்த்ய புத்திம் ததர்ஷ பிங்காதிபதரமாத்யம் வாதாத்மஜம் சூரியமிவோதயஸ்தம்